நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. நாம் வாசித்ததான சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 92 இருங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க. 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறவனாக இருப்பேன். ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறவனாக இருப்பேன். எதற்காக? ஆண்டவரே உம்முடைய செயல்களாலே நீர் என்ன பண்ணீர்? என்னை மகிழ்ச்சியாக்கும்படியாக செய்தீர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தாண்டி வந்ததான வருஷத்தை நாம் நினைக்கும் போது, இந்த 2024ஆம் வருஷத்தை நாம் நினைக்கும் போது ஒன்று நாம் சொல்ல முடியும், தேவன் தன்னுடைய செயல்களிலாலே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் எந்த விதமான வழியிலே நம்மை நடத்த வேண்டுமோ அந்த வழியிலே தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒன்று நாம் பார்க்கிறோம், தேவன் தாமே தன்னுடைய செயல்களிலாலே நம்மளை என்ன பண்ணுகிறார்? மகிழ்ந்திருக்கும்படியாக செய்கிறார். He makes us glad by the work of his hands. தன்னுடைய கையின் கிரியையினாலே அவர் நம்மளை மகிழ்ந்திருக்கும்படியாக செய்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். உம்முடைய கிரியைகள் அது என்ன விதமாக இருக்கிறது? மகத்துவமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சாதாரண விதமான இல்ல, தேவனுடைய கிரியைகள் எந்த விதமாக இருக்கிறது? அசாதாரணமான காரியமாக இருக்கு. இட் இஸ் பியாண்ட் நேச்சுரல், இட் இஸ் சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறதாக இருக்கு. ஹல்லேலூயா. தேவனே, இந்த எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ணுகிறேன்? நினைத்து நான் என்ன பண்ணுகிறேன்? உம்மை துதிக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. 103ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்ததான சகல நன்மைகளை சகல உபகாரங்களை என்ன பண்ணாத? மறக்காதே. அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் உன் அக்கிரமத்தை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவினிலிருந்து மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசியில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளை நடத்தி வந்ததான பாதையை நினைப்பது நம்மளுக்கு நன்மையான காரியமாக. இட் இஸ் a beneficial thing for us to think the way how God has led us. தேவன் நம்மளை எப்படி நடத்தி வந்தார் என்று நினைப்பது அது ஒரு மேன்மையான காரியமாக இருக்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து என்னுடைய நோய்களை குணமாக்கி என்னுடைய பிராணனை என்ன பண்ணார்? அழிவிலிருந்து என்ன பண்ணார்? மீட்டவராகிறார். வியாதி எனக்கு வந்தது, எனக்கு கஷ்டங்கள் வந்தது, எனக்கு நஷ்டங்கள் வந்தது, எனக்கு போராட்டங்கள் வந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணவில்லை? என்னுடைய வாழ்க்கையை அழிந்து போகும்படியாக அவர் விடவில்லை. போன வாரம் நாம் தியானித்தோம். தேவன் சொல்லுகிறார், நான் என் ஆடுகளுக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? நித்திய ஜீவனை நான் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். என்னுடைய ஆடுகள் என்னுடைய கரத்தின் கீழே இருக்கிறபடியால் அது ஒரு காலம் என்ன ஆகுவதில்லை? கெட்டு போகுவதில்லை. ஒரு காலமும் கெட்டு போகுவதில்லை. யாரும் அதை என் கரத்திலிருந்து பறிக்கிறதும் இல்லை. தேவன் தாமே தன்னுடைய வல்லமை உள்ள கரத்தினாலே தேவன் நம்மளை என்ன பண்ணார்? நடத்தி வந்தவராக இருக்கிறார். மீதி இருக்கிற நாட்களிலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே 2024ஆம் வருஷம் இன்னைக்கு என்ன நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நடத்தி வந்தீங்களே தேவனே, ஆண்டவரை மீதி இருக்கிற நாளும் நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னை நடத்துகிறதாக இருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சிலர்கள் ரதத்தை நம்பினார்கள், சிலர்கள் குதிரையை நம்பினார்கள், ஆனால் அவர்கள் என்ன ஆனார்கள்? எடறி விழுந்தார்கள். நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக தேவன் என்ன பண்ணியிருக்கார்? செய்தவராக இருக்கார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தியானிக்கிறதான வசனத்திலே நாம் பார்க்கும்போது தேவ மனுஷனாகிய எரேமியா தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை என்ன பண்ணுகிறான்? செய்கிறவராக இருக்கிறார். தேவனே, என்னை நடத்தி வந்தீங்க, அநேக கஷ்டங்கள் மத்தியில் நான் என்ன பண்ணேன்? நான் நடந்து வந்தேன், அநேக போராட்டங்கள் மத்தியிலே
நடந்து வந்தவனாக இருந்தேன். இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் மீ. எனக்கு அநேக நேரம் சுலபமாக இருக்கவில்லை. நான் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் தேவனை பின்பற்றுகிறேன். ஆனால் அநேக நேரம் தேவனை பின்பற்றும் போது என்ன ஆகுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் மத்தியிலே நான் நடக்க வேண்டிய சூழ்நிலை அநேக நேரம் என்ன பண்ணுகிறது, வருகிறதாக இருக்குது. அநேக நேரம் நான் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்படியாக சூழ்நிலையாக இருக்கு. ஆனால் தேவன் தாமே என்னோட என்ன பண்ணுகிறார், இருக்கிறதாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் லைஃப் வாஸ் நாட் ஈஸி. ஏதோ சுலபமாக அப்படியே என்னது ஹாயாக காத்துல வந்த மாதிரி ஒருவேளை அப்படி அநேகர்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அநேக கஷ்டங்கள் மத்தியில், அநேக போராட்டங்கள் மத்தியில், அநேக உபத்திரவங்கள் மத்தியில் நாம் தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் எரேமியாவை போல இந்த கடைசி வருஷத்தின் கடைசியில் தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தை நாம் செய்கிறவர்களாக இருப்போமா? எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜெரேமியா சாப்டர் 17:14. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, ஏதோ வாசிங்க. கர்த்தாவே என்னை குணமாக்கும். கர்த்தாவே என்னை குணமாக்கும். அப்பொழுது குணமாவேன். அப்பொழுது நான் என்ன ஆவேன், குணமாவேன். என்னை ரட்சியும். என்னை ரட்சியும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. தேவனே நீரே என் துதி. கன்னடால பாருங்க, நீனே நன்னா ஸ்துத்தியனும். நான் ஒருத்தரை துதித்து பாட வேண்டும் என்றார். இஃப் ஐ ஹாவ் எனி ஒன் டு பிரேஸ், யாரையாவது புகழ்ந்து பாடணும்னா ஆண்டவரே உண்மைதான் நான் என்ன பண்ணுவேன், புகழுகிறவனாக இருப்பேன். நீர் தான் என்ன பண்ணீர், இவ்வளவு நாட்கள் என்னை என்ன பண்ணீங்க, நடத்தி வந்தவர்களாகிறீங்க. அதனால் ஆண்டவரே இனிமேல் நான் என்ன பண்ணுகிறேன், உண்மை நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கிறேன். வசனம் சொல்றது பாருங்க, கர்த்தாவே நீர் என்னை என்ன பண்ணுங்க, குணமாக்குங்க. கர்த்தாவே நீர் என்னை என்ன பண்ணுங்க, ரட்சிக்கிறவர்களாக இருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளுடைய தேவன் தான் துதிக்க அவர் என்னவா இருக்கிறார், பாத்திரராக. He alone is worthy of our praise. 147ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது 1ஆம் வசனம் எப்படி சொல்றது, துதித்தலே தேவனுக்கு என்னவா இருக்கிறது, இன்பமும் ஏற்றதாக. அந்த பாகத்தை மாத்திரம் வாசிங்க. துதித்தலே வாசிங்க, இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதித்தலே தேவனுக்கு என்னவா இருக்கிறது, இன்பமும் ஏற்றதுமாக இருக்கு. உலகத்தில் இருக்கிறதான காரியத்தை அநேகத்தை நாம் என்ன பண்ணலாம், புகழ்ந்து பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை இந்த வருஷம் என்ன ஆயிருக்கலாம், நல்ல வேலையில் என்ன பண்ணியிருக்கலாம், ப்ரொமோஷன் கிடச்சிருக்கலாம். வேலையில் ஒருவேளை சம்பளம் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு 2000 3000 இல்லை 5000 என்ன பண்ணியிருக்கலாம், எக்ஸ்ட்ராவாக போனஸாக என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஒருவேளை படிப்பில் நல்லா மேலே வரும்படியாக செஞ்சுருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு கிருபையாக ஏதோ ஆஸ்தியை வாங்க முடியாகவோ, ஏதோ ஒரு பொருளை வாங்க முடியாகவோ, ஏதோ உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும்படியாகவோ செஞ்சுருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளுக்கு நன்மை செய்ததை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. யார் கரத்துலேருந்து வருகிறது என்று நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்துலேருந்து தான் வருகிறது. நம்ம என்ன பண்ணணும், தேவனை துதிக்கிறதாக இருக்கணும். சங்கீதக்காரன் அப்படி தான் சொல்லுகிறார், இட் இஸ் ஃபிட்டிங் டு பிரைஸ் ஒன்லி காட். ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால், உலகத்திலே ஒரு மனுஷனை உயர்த்தி பேச வேண்டும் என்றால், ஒரு மனுஷனை புகழ்ந்து பேச வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை புகழ்ந்து பேச வேண்டும் என்றால் யாருக்கு தகுதி இருக்கிறது, தேவன் ஒருவருக்கே அந்த தகுதி இருக்கிறதாக இருக்கு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த சில உதாரணத்தை நான் சொன்னேன். ஒருவேளை வேலையில் உங்களுக்கு ஒருவேளை வேலையில் உங்களுக்கு உயர்வு வந்திருக்கலாம், படிப்பில் உயர்வு வந்திருக்கலாம். நான் சொன்ன வண்ணமாக ஒருவேளை சம்பாத்தியத்தில் ஒருவேளை உலக ஆஸ்தியில் ஒருவேளை உயர்ந்திருக்கலாம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய கண் எப்போ என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே போயிடக்கூடாது. யார்கிட்டயாவது பேசும்போது, நான் எவ்வளோ நல்லா வேலை செஞ்சேன் தெரியுமா, நான் ராத்திரி பகலும் படித்தனால தான், ஏன்னா ராத்திரி பகலும் உழைச்சி நான் இதாக வேலை செஞ்சு ராத்திரி சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்பதாகவே நான் வெளியே வீடை விட்டு போய் ராத்திரி 12 மணி மாதிரி பேய போல வீட்டில் அடைஞ்சனால தான் பாரு நான் உனக்கு இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு குடும்பத்துக்கு சொல்லாதபடி நம்முடைய வீட்டாராகட்டும், நம்முடைய பிள்ளைகளாகட்டும் பார்த்து சொல்லணும். என்னென்னா, ஆண்டவர் தான் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு தயவாக கொடுத்ததாக. அவர் நம்மளுக்கு தயவாய் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷத்தில் அநேக நன்மையான காரியத்தை நாம் பார்த்துருக்கலாம், வருஷத்தில் அநேக தீமையான காரியத்தை பார்த்துருக்கலாம், அநேக பலவீனத்தை நம்ம தாண்டி வந்திருக்கலாம், அநேக இழப்புகளை நாம் என்ன பண்ணியிருப்போம், தாண்டி வந்திருப்போம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் இன்னும் வருஷம் முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் நான் அநேக சிக்கலில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்,
மாட்டினவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் என்ன பண்ணுகிறேன், உன்னை ரட்சிக்கிறவனாக இருக்கிறேன். வாசிங்களேன் அந்த வசனத்தை பாருங்க. நம்ம வாசித்த வசனம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 17:14 வாசிங்க திருப்பியும். கர்த்தாவே என்னை குணமாக்கும், நீர் என்ன பண்ணுங்க, என்ன குணமாக்குங்க. ரெண்டாவது, அப்பொழுது நான் என்ன ஆவேன், குணமாவேன். என்னை ரட்சியும், கர்த்தாவே நீர் என்னை என்ன பண்ணுங்க, ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். அப்பொழுதுதான் நான் என்ன பண்ணுவேன், ரட்சிக்கப்படுகிறவனாக இருப்பேன். ஏன்னா நான் உண்மைதான் நான் என்ன பண்ணுவேன், துதிக்கிறதாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்றால், எதுக்காக கர்த்தரையை நாம் நம்ப முடியும் என்றால், அவரால் தான் என்ன பண்ண முடியும், நம்முடைய காரியங்களை சரிப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய காயங்களை ஆற்றுறதுக்காக யாரை நம்ப முடியும்னா கர்த்தரை தான் என்ன பண்ண முடியும், நம்ப முடியும். ஏன்னா அவர்னால தான் என்ன பண்ண முடியும், காயங்களை சரிப்படுத்துறதாக. நாம் வாசித்து தானே 147ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்கிறார், முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, துதித்ததிலே தேவனுக்கு என்னவா இருக்கிறது, இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. எதற்காக, வாட் இஸ் த ரீசன்? ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் துதிக்கிறது, அவர் ஒருத்தர் தான் பாத்திரவான் என்று சொல்றோம், ரைட்? எதற்காக என்று சங்கீதக்காரன்ட்ட கேட்கும் போது கீழே 2-3 வசனத்தை வாசிங்க. அவர் எதுக்காக, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். எதற்காக தேவன் துதிக்கு பாத்திரவானாக இருக்கிறார்? கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எருசலேமை கட்டுகிறவராக இருக்கிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். துரத்தப்பட்டவர்களை தேவன் என்ன பண்ணுகிறார், கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவரை என்ன பண்ணுகிறார், குணமாக்குறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவருடைய காயங்களை என்ன பண்ணுகிறார், கட்டுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார், why is God worthy to be praised? எதுக்காக தேவன் துதிக்கு பாத்திரர் என்றால், அவர் என்ன பண்ணுகிறார், உடைக்கப்பட்டதான எருசலேம் நகரத்தை என்ன பண்ணுகிறார், மீண்டுமாக கட்டுகிறவராக இருக்கிறார். சிதறி அடிக்கப்பட்டதான தேவ ஜனங்களை தேவன் என்ன பண்ணுகிறார், மீண்டுமாக சேர்க்கிறவராக இருக்கிறார். நொறுங்கினதான இருதயத்தை அவர் என்ன பண்ணுகிறார், ஆற்றுகிறவராக இருக்கிறார். இருக்கிறதான காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை மேன்மையான காரியம் பாருங்க. உலகத்தில் அநேக காரியத்தை நாம் மேலாக நாங்கள் சொல்றதாக, ஏன் தேவர்கள்னு சொல்றதான அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் நம்மளுடைய தேவனை போல நம்மளை ஆற்றுகிறதான தேவன் வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் தான் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறார். என்னது? ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுகிறது போல நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை எருசலேமிலே தேற்றுகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை உண்மையான காரியம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே. எத்தனையோ நேரம் நாம் உடைந்த உள்ளத்தோடு வரும்போது, நாம் நொறுங்கின உள்ளத்தோடு வரும்போது, தேவன் தன்னுடைய வார்த்தை கொண்டு தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மளோடு என்ன பண்ணுகிறார், பேசுகிறவராக. எங்க பேசுகிறார்? எருசலேமில் தேவனுடைய ஸ்தலத்தில் தேவன் என்ன பண்ணுகிறார், பேசுகிறவராக இருக்கிறார். அநேக நேரம் சிலவங்க இந்த கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிலவங்க அந்த மாதிரி டிப்ரெஷன்களை போயிட்டு ஆற்றுறதுக்கு யாரும் இல்லை. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு செஷனுக்கும் 3000 ரூபா கொடுத்துட்டு, யாராவது எனக்கு என்ன பண்ணுங்க, நான் சொல்கிறேன் என் பிரச்சனை என்ன பண்ணுங்க கேளுங்க, 2000 கொடுத்துட்டு நான் சொல்கிற பிரச்சனை என்ன பண்ணுங்க நான் கேளுங்க, எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டருங்களை என்ன பண்ணுறாங்க, அநேக நேரம் தேடுறவங்களா இருக்கும். போகிறது நல்லது, ஆனால் அநேக நேரம் டாக்டருக்கு நிறைய நேரம் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியா இப்படியா உங்கள் பிரச்சனை நடந்துச்சு, உங்கள் வீட்டில் இப்படியா நடந்துச்சுன்னு வெறும் தலையை தான் ஆட்ட முடியுமே வழிய he cannot make it right. அப்படி தானே? கவுன்சிலர்கிட்ட போனாலோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயோ போயிட்டு, எனக்கு வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி கடன் பிரச்சனை இருக்குது, இப்படி போராட்டம் இருக்குது, என்னால் தலையை நிமிர முடியலன்னு சொல்லும்போது நல்ல மனசு இருந்தால் கேட்பாங்க, நல்ல மனசு இருந்தால் கேட்பாங்க. ஆனால் அவங்களால நிறைய நேரம் என்ன பண்ண முடியாது, உங்களை பூர்ணமாக சரி செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் என்ன பண்ணுகிறேன், நான் உன்னை எருசலேமில் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிற வண்ணமாக நான் உன்னை என்ன பண்ணுவேன், தேற்றுகிறவனாக இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதற்காக நாம் தேவனுக்கு அவ்வளோ கனத்தை நாம் செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக எதுக்காக நாம் வாஞ்சையாக ஆவலுடன் நம்முடைய நேரத்தை எல்லா காரியத்தையும் ஒதுக்கிவிட்டு நாம் வருகிறோம் என்றால், தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. 2 கொரிந்தியரில் அப்போஸ்தலராகிய பவுல் சபைக்கு சொல்லும் போது அவர் சொல்கிறார், தேவனுக்கு ஒரு பேரை கூப்பிட்டு வச்சு சொல்கிறார்,
தேவன் யாரு? இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறார். He is the father of all mercies. சகல இரக்கங்களின் தேவனாக இருக்கிறார். இந்த இரக்கங்களின் தேவன் தன்னுடைய சீயோன் பர்வதத்திலே தன்னுடைய ஜனங்களை என்ன பண்ணுகிறார்? தேற்றுகிறவராக இருக்கிறார். சிதறடிக்கப்பட்டதான ஜனங்களை என்ன பண்ணுகிறார்? அவர் தேற்றுகிறார். காயப்பட்டவர்களை அவர் என்ன பண்ணுகிறார்? காயத்தை ஆற்றுகிறவராக இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை தேவன் என்ன பண்ணுகிறார்? குணமாக்குறவராக இருக்கிறார். எருசலேம் நகரத்தை மீண்டுமாக தேவன் என்ன பண்ணுகிறார்? கட்டுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கும் போது எரேமியா புஸ்தகத்தை இதிலே தான் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு விசேஷித்தமான பாக்கியத்தை வைத்திருக்கிறார். எதற்கு என்று சொல்லும் போது, கட்டுகிறது ரொம்ப கஷ்டமான காரியம், இடிச்சு விடுறது ரொம்ப ஈஸியான காரியம். உண்மையா பொய்யா? ஒரு ஆள் நல்லா இருக்கிற ஆள், இப்போ நிறைய பேர் நல்லா வீட்டிலேருந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குறீங்க. உங்களை இன்னைக்கு இப்போ டைம் என்ன 10:40 ஆக போகுது. மீதி இருக்கிற ராத்திரி 12 மணி வரைக்கும் உங்கள் மூஞ்சி 6 மணி மூஞ்சி மாதிரி ஆக்கணும்னா ரொம்ப ஈஸி. உண்மையே இல்லையா? சும்மா அங்கே காதுகிட்ட போயிட்டு ஆமாம் வந்திருக்காங்க பாரு, நீ ஏதாவது ஒன்று சொன்னால் போதும், சந்தோஷமாக வீட்டில் குளிச்சு ரெடியாக வந்திருக்கிற ஆளுடைய மூஞ்சி என்ன ஆயிரும்? அப்படி தானே? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நாம் சகாயத்துக்காக அநேக இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? போகிறோம். என்ன சொல்ல, தேவனுடைய சகாயத்தை தேடாதபடி மனுஷரை நம்பி இவங்க நம்மளுக்கு சரி பண்ணுவாங்களா, அவங்க நம்மளுக்கு சரி பண்ணுவாங்களான்னு ஜனங்களுக்கு பின்பாதாக போவோம். அவங்களும் ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க நிறைய நேரம் கெட்ட இன்டென்ஷனோட சொல்கிறதில்ல, உங்களை ஹர்ட் பண்ணணும், உங்களை நோகடிக்கணும்னு அநேக நேரம் அப்படி சொல்கிறதில்ல. ஆனால் அநேக நேரம் அவங்க சொல்கிற வார்த்தை எப்படி இருக்கும்னா, நம்மளை அவங்க தான் என்ன பண்ணணும்? புண்படுத்தினது போல இருக்கும். அல்லேலூயா. யோபின் சிநேகிதர்களை யோசித்து பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. யோபு கஷ்டத்தில் இருக்கிறான், நொறுங்கி இருக்கிறான். அந்த யோபுடைய வேதனை எவ்வளோ அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், 3 பேர் வர்றாங்க. 3 பேருக்கு 7 நாள் அவங்களால என்ன பண்ண முடியல? யோபை பார்த்து பேச முடியல. அவ்வளோ அவங்களுக்கும் மனசு உடஞ்சிருக்கு, யோபுக்கு என்ன இருக்குது? மனசு உடஞ்சிருக்கு. சரி ஆறுதல் சொல்லலான்னு பேச ஆரம்பித்தா 3 பேருக்கு சொல்கிற வார்த்தையும் யோபுக்கு என்னவா இருக்குது? நோகடிக்கிறதாக இருக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய நாளைக்கு எதற்காக நம்ம முதல் ப்ரையாரிட்டியை கொடுத்து விட்டு, முதல் காரியத்தை கொடுத்துட்டு தேவனை தேடுகிறோம் என்றால், தேவனுடைய வார்த்தை நம்மளை தேற்றுகிறதாக இருக்கிறது. நம்முடைய காயங்களை தேவன் என்ன பண்ணுகிறார்? ஆற்றுகிறவராக இருக்கிறார். அதான் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை என்ன பண்ணுகிறேன்? எருசலேமிலே தேற்றுகிறவனாக இருக்கிறேன். எரேமியா எதற்காக தேவனை நோக்கி சொல்கிறார்? ஆண்டவரே, நீங்க தான் என்ன பண்ண, என்ன குணப்படுத்தணும், நீங்க தான் என்னை ஆறுதல் படுத்த வேண்டும். எதற்காக என்றால், தேவனால் தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? பூரணமான ஆறுதல் நம்மளுக்கு கிடைக்கிறதாக. அல்லேலூயா. தேவனால தான் நம்மளுக்கு வேண்டியதான பூரண ஆறுதல் நம்மளுக்கு கிடைக்கிறதாக. வசனம் வாசிங்க. எப்படி? எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், அவர்கள் உன்னை பார்த்துவிட்டு உன்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, உன்னை கண்டு பார்க்க, உன்னை தேடி பார்க்கறதுக்கு என்ன இல்லை, யாரும் இல்லைன்னு சீயோனை, உன்னை விசாரிப்பட்டதான சீயோன்னு சொன்னபடியாலே கர்த்தர் சொல்லுகிறார், நானே வந்து உனக்கு என்ன பண்ணுகிறேன்? காயத்தை ஆற்றுகிறவனாகிறேன். நான் முதல்ல சொன்ன வண்ணமாக அநேக நேரம் அவங்க ஆறுதல் சொல்றத பார்த்தா நல்லா இருக்க மனுஷனுக்கு என்ன ஆயிரும்? அவனுடைய இருதயம் என்ன ஆயிரும்? உடைஞ்சு போயிடும். நான் ஒரு கதை இப்படி கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சுன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு சாட்சி சொல்லும் போது இப்படி சொல்கிறேன். சின்ன வயசில் 10th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் ஆயிடுச்சு. அந்த அவங்க பையனுடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. ஸோ அம்மாவுடைய டெட் பாடி முன்னாடி இவங்க எல்லாம் குடும்பமாக அழுதுட்டு இருக்கும்போது ஆறுதல் சொல்கிறதுக்காக சொந்தக்காரங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? வந்திருக்காங்க. வந்துட்டு சொன்னவங்க என்ன பண்ணணும்? ஆறுதல் சொல்லிட்டு, பரவாயில்லப்பா நீ என்ன பண்ணு, தைரியமாக இதாருன்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணும்? போகிறதா இருக்கும். இப்போ ஆறுதல் சொன்ன ஆளுக்கு என்ன பண்ணியிருக்கு? ஃபோன் வந்திருக்கு. இங்கே முன்னாடி அழுதுட்டு இருக்காங்க. இமேஜின் பண்ணுங்க, முன்னாடி அழுதுட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்க? ஆறுதல் சொல்கிற ஆளுக்கு என்ன பண்ணு? ஊர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. என்ன ஆச்சு? அப்போ சொல்ல, நான் வந்திருக்கேன், எல்லாம் நல்லா இருக்கேன். பாவம் என்ன பண்ணிட்டாங்க? அந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. என்ன பண்ண? பிள்ளைங்களை இப்படி பெத்தனால அந்த பையன் 10th என்ன ஆகிட்டான்? நல்லா 60% தான் என்ன பண்ணான்? வாங்கினா. அதனால என்ன பண்ண? எல்லா தாய்க்கும் வர்றதா இருக்கும். அந்த அம்மா சாவறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டா போனாங்க, என் பையன்
இப்படி இருக்கிறனால தான் எனக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வந்து நான் இறந்துட்டேன் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு ஒரு பெரிய கதையை உண்டாக்கி துக்க வீட்டில் ஆல்ரெடி அழுதுருக்கிறதான வீட்டில் என்ன பண்ணிடுறாங்க, இன்னும் ஒரு இது என்ன பண்ணுறது, ஒரு அழுகை என்ன பண்ணிடுறாங்க, உண்டாக்கிட்டு போகிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாதிரி என்ன ஆயிடுறது, அநேக நேரம் தேவன் தான் என்ன பண்ணுகிறார், உன்னை விசாரிக்கிறது யாரும் இல்லைன்னு இருக்கும்போது, தன்னந்தனி காட்டில் இருக்கும்போது தேவன் சொல்கிறார், நான் உன்னை என்ன பண்ணுகிறேன், விசாரிக்கிறவனாக. சங்கீதம் 55ஆம் சங்கீதத்தில் நாம் தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்கிறார். என்னவென்றால், அவர் நம்மளுக்கு கர்த்தர் மேல் உன் பாரத்தை போடு, அவர் உன்னை என்ன பண்ணுவார், ஆதரிக்கிறவர். 1 பேதுருவில் நாம் வாசிக்கும் போது தேவனுடைய ஊழியக்காரர் எப்படி சொல்லுகிறார், அவர் நம்மளை விசாரிக்கிறபடியால் நம்மளுடைய பாரங்களை அவர்கள் மேலே நாம் என்ன பண்ணுவோம், போடுகிறவர்கள். Since he cares for us, we can cast our cares upon him. நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பாரத்தை நாம் என்ன பண்ணுவோம், தேவனுக்கு மேலே நாம் என்ன பண்ணலாம், போடுகிறதாக. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை என்ன பண்ணுகிறேன், விசாரிக்கிறவனாக. எரேமியாவே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பாதுகாங்கள் ஆண்டவரே, என்னை ரட்சியுங்கள் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறாயே, நான் உண்மையே நான் துதிப்பேன் பிடிக்கிறியே. எரேமியாவே, நான் உன்னை என்ன பண்ணுவேன், குணமாக்குறவனாக இருப்பேன். குணமாக்குறது மாத்திரமல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மீண்டுமாக நம்மளை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் குணமாக்குறது இல்லை, he does not only rebuild, இல்லைன்னா இருக்கிறத ரிப்பேர் பண்ணுறது மாத்திரம் இல்லை, he restores it. இருக்கிறத என்ன பண்ணுவார், புதிய வண்ணமாக அவர் என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறதாக இருக்கிறார். எப்படி நம்மளுடைய வண்டியை ஒருவேளை சர்வீஸ் கொடுக்கும்போது சர்வீஸ்காரன் சொல்லுவான், என்னது இந்த பாட்டு என்ன இருக்குது, ரிப்பேர் ஆகிருக்கு, இந்த 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 ஃபியூல் இது இதாகிருக்கு, பேட்ரி இப்படியாக இருக்குது, பேட்ரின்னு மாற்ற நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாற்றிருங்க, என்ன ஆயிரும், சரி ஆயிரும். டைனமோவை மாற்றுங்க, சரி ஆயிரும். இந்த வயரை மாற்றுங்க, சரி ஆயிரும். அது வந்து என்ன, அதை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ரிப்பேர்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். 40 வயசு ஆனோன்னு நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஒரு பார்ட்ஸாக என்ன ஆயிரும், கம்மியாக பலவீனம் ஆகிறதாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு 25 வயசு தாண்டின உடனே, 30 வயசு தாண்டின உடனே நிறைய பேருக்கு என்ன ஆகுது, முடி கொட்டி முடியெல்லாம் என்ன ஆகுது, வெள்ளை ஆகிறதாக இருக்குது. ஆனால் இதே இந்த ரிப்பேருக்கு எக்ஸாம்பிளே பாருங்களேன். நீங்கள் போகும்போது அந்த ஆள் பார்த்துட்டு, எப்போ நீ இந்த டிவிஎஸ் இவ்வளோ நாள் என்ன பண்ணாத, ஓட்டிகிட்டு இருக்காத, நான் உனக்காக நான் என்ன பண்ணுறேன், புதிய வண்டியை நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறதாக இருக்கிறேன். நான் உனக்காக புதிய ஆட்டோவை என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறதாக. ஒரு பாட்டை மாத்திரம் நான் மாற்ற மாட்டேன். இதெல்லாம் ரிப்பேராக இருக்கோ அதை மாத்திரம் மாற்றிட்டு செகண்ட் ஹேண்டு பாட்டோ வேறு வண்டியிலேருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், அவுக்க மாட்டேன். நான் உனக்கு எதுக்கு புதுசாக கொடுப்பேன்னு சொன்னால் நம்மளுடைய சந்தோஷம் அவ்வளோ மிகுந்ததாக இருக்கும். அல்லேலூயா. அதான் வேதவசனம் சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய இளமையை எப்படி மாற்றுகிறார், கழுகின் போல நம்முடைய வயதை என்ன பண்ணுகிறார், வாழ வயதை போல மாற்றுகிறவராக இருக்கிறார். வெள்ளை முடி வருதுன்னு வெறும் டை அடித்து மாத்திரம் பேட்சப் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், புதுசாக ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்கிறவராக இருப்பார். மீண்டும் கட்டுவார். he will restore you better than before. முந்தி இருக்கிறதான ஸ்தானத்தை பார்க்கிலும் மேன்மையான ஸ்தானத்திலே தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், வைக்கிறதாக. வாசிங்களே, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஏசாயா 54 11 12 11 12. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, உன்னை தேற்றுகிறதுக்கு யாரும் இல்லாதவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, பாருங்க, இதோ நான் உன்னுடைய கல்லுகளை பிரகாசிக்கும்படியாக வைத்து, நீல ரத்தினங்களை, உன்னுடைய கல்லுகளை, எந்த விதமான கல்லுகளை நான் கட்டுவேன், நீல ரத்தினங்களிலே உன் அஸ்திபாரம் ஆக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உச்சிதமான கற்களினாலே நான் என்ன பண்ணுவேன், கட்டுகிறதாக இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எருசலேம் நகரத்தை பார்த்து இப்படி சொல்லுகிறார், பாதிக்கப்பட்டவளே, அடிக்கப்பட்டவளே, பெருங்காற்றினாலே உடைக்கப்பட்டவளே, பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டத்தின் மேலே போராட்டம், அலைகள் மேலே அலை, கஷ்டத்தின் மேலே கஷ்டம்னு வந்து நகர செவரெல்லாம் விழுந்திருக்கு, செவர்கள் விழுந்திருக்கு, வாசல்கள் விழுந்திருக்கு, கோட்டைகள் விழுந்திருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தேற்றுகிறது மாத்திரமல்ல, நான் உன்னை கட்டி எழுப்புறது மாத்திரமல்ல, எந்த விதத்தில் நான் உன்னை கட்டி எழுப்புவேன். ஏதோ கிடைக்கிறதான செங்கல்ல நான் கட்ட மாட்டேன், இந்த கடப்பக்கல்லேருந்து நான் கட்ட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், உன்னை மாணிக்கத்தினாலும் ரத்தின கல்லுகளினாலும் நான் என்ன பண்ணுவேன், கட்டுகிறதாக இருப்பேன்.
அதனால தான் எரேமியா தேவனை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னை என்ன பண்ணுங்க, குணமாக்குறவர்களாக. தேவனே நீர் என்ன பண்ணுங்க, என்னை ரட்சிக்கிறவர்களாக இருங்க. ஐ டோ நாட் வாண்ட் டு ட்ரஸ்ட் எனி ஒன் எல்ஸ். வேறவங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். அநேக நேரம் வேறவங்களை நம்பி நான் என்ன ஆகிட்டேன், நான் விழுந்து போயிட்டேன். அநேக நேரம் வேறவங்களை பின்பற்றி நான் ஏமாதி போயிட்டேன். எனக்கு சகாயம் பண்ணுறவங்களே நிறைய நேரம் என்ன பண்ணாங்க, என்ன தொப்பி கவுதிட்டு போனவர்களாக. ஆண்டவரே நீங்கள் என்னை திருப்பி கெட்டுங்க. கெட்டும் போது எந்த விதத்தில் கெட்டுங்க, மாணிக்க கல்களாலே என்னை கட்டுகிறவர்களாக. சாதாரணமாக அதை கட்டாதீங்க. ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன். வருஷ கடைசியில் நான் துதிக்கிறவனாக இருக்கிறேன். எதற்காக என்றால், why is the reason? Because you will bring me to a better situation. இன்னும் உன்னத ஸ்தானத்திலே நீர் என்ன பண்ணுவீர்கள், என்னை கொண்டு வர்றவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் ஒரு குஷ்டரோகி தேவனை நோக்கி பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு சுத்தம் இருந்தால் உம்மால் என்ன பண்ண முடியும், எனக்கு சுத்தமாக்க முடியும். ஆண்டவரே உமக்கு இஷ்டம் இருந்தால் எனக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு சுத்தமாக்க முடியும். அநேகரை நான் பின்தொடர்ந்து போனேன். அநேகருக்கு பின்பதாக நான் போனேன். எனக்கு சரியாகணும் நான் அநேகருக்கு பின்பதாக போனேன். இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகின்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை என்ன பண்ணுகிறார், தேவன் கொடுக்கிறவராக. ஒரு சகோதரியை நாம் பார்க்கிறோம், 12 வருஷமாக பெரும் பாடை அனுபவித்ததாகிறார். தன்னுடைய பெலன், தன்னுடைய சரீரத்தின் பெலன் வியாதினால போது ஒரு சைடு, தான் சேர்த்து வச்சிருக்கிறதா இவ்வளோ வருஷம் சேர்த்து வச்சிருக்கிறதான ஆஸ்தி, தன்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் யாருக்கிட்ட போகுது, மருத்துவர்கிட்ட போறதாக. இயேசு அந்த சகோதரி பார்த்து, மகளே உன்னுடைய விசுவாசம் பெரியது, என்னானாய் சுகமாய் போகிறவராக இருப்பாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர்னால he can set you in a better situation than before. யோபுடைய வாழ்க்கையில் யோபு எல்லாம் இழந்த பிறகும் தேவன் சொல்லுகிறார், நான் மீண்டுமாக ரெட்டிப்பான நன்மையை தேவன் என்ன பண்ணுகிறார், யோபுக்கு என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். முதலாவதாக எதுக்காக, தேவனை துதிக்க வேண்டும். தேவனே என்னை தேவனே என்னை குணப்படுத்துங்க, தேவனை ரட்சியுங்க என்று சொல்லுகிறார் என்றால், எரேமியாவுக்கு தெரியும், தேவனே உம்மால தான் என்ன பண்ண முடியும், எனக்கு சரிப்படுத்த முடியும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் பரவாயில்லை, மனுஷர்கள் நம்மளை கைவிட்டு இருந்தாலும் அவ்வளோதான், இவங்களுடைய குடும்பம் அவ்வளோதான், பிழைக்காது, வாழாது, இனிமேல் உத்தாரம் ஆகுதில்லை, இனிமேல் மேலே வராதுன்னு சொல்கிறத, அந்த சூழ்நிலையில் தான் தேவன் வந்து சொல்லுகிறார், நான் உன்னை என்ன பண்ணுவேன், மீண்டுமாக கட்டுவேன், மீண்டுமாக சரி செய்வேன். எந்த விதத்தில் நான் சரி செய்வேன், in a situation that is better than before. முதல்ல இருக்கிறதான சூழ்நிலை பார்க்கிலும் உன்னத சூழ்நிலையை தேவன் என்ன பண்ணுவார், கட்டுகிறவராக இருப்பார். ரெண்டாவதாக எதற்காக தேவனை பார்த்து எரேமியா சொல்கிறார், ஆண்டவரே என்னை ரட்சிங்க, ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்கன்னு சொல்லும்போது, கீழே வாசிங்க 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் எனக்கு பயங்கரமாயிராதே. 16ஆம் வசனம், 15ஆம் வசனம் 15. இதோ இவர்கள் என்னை பார்த்து, ஜனங்கள் என்னை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எங்கே, கர்த்தருடைய வார்த்தை எங்கே, சொல்லுங்க, அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். இப்பொழுது வரட்டும் என்ன பண்றாங்க, ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஒரு சைடு என்ன பண்றாங்க, என்னை நோகடிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. எரேமியா தேவனை பார்த்து சொல்றான், ஆண்டவரே இப்போ எனக்கு என்ன பண்ணுங்க, குணப்படுத்துங்க, உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், என்னை ரட்சிங்க. எதற்காக என்றால், ஒன்று, பிகாஸ் only you can do it. ரெண்டாவதாக சுற்றி இருக்கிற ஜனங்க என்ன சொல்றாங்க, தேவன் நம்பிட்டு இருந்தியே, கர்த்தர் நம்பிட்டு இருந்தியே, ஆண்டவர் நம்பிட்டு இருந்தியே, இப்போ உன்னுடைய வார்த்தை எங்க, அவருடைய வாக்கு தத்தங்கள் எங்க, அப்படித்தானே போட்டிருக்கு. இதோ அவர்கள் என்னை பார்த்து என்ன சொல்றது, என்னது, கர்த்தருடைய வார்த்தை எங்கே, வாக்கு தத்தம் எடுத்த இல்லை, சர்ச்சுன்னு போன இல்லை, சொல்றது யாரு தெரியுமா, தேவனை அறிஞ்சவங்க தான் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அநேக நேரம் தேவ மனுஷங்கள்ட்ட பேசும்போது, தேவனுடைய பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது, அவங்க பகிர்ந்து கொள்றதான காரியத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஒரு மாதிரி சிரிப்பு வர்றதாக இருக்கும். தேவனை அறியாத ஜனங்கள் சொல்றது இல்லை, தேவனை அறிஞ்சவங்க, தேவன் மேல் பக்தி வைராக்கியம் இருக்கிற ஜனங்க தான் சொல்றது, நீ சர்ச்சுன்னு போன இல்லை, சகோதரிமார் கூட்டம்னு போன இல்லை, வாலிபர் கூட்டம்னு போன இல்லை, என்னாச்சு உனக்கு, அவங்க தான் என்ன பண்றாங்க, சொல்றதா இருக்கு. அவங்க சொல்றதான காரியம் என்னது, தேவனுடைய வாக்கு தத்தம் நீ எடுத்திய, 1ஆம் தேதி நீ வாக்கு தத்தம் எடுத்திய, ஜோம் நீ எடுத்திய, உபவாசம் போட்டு எடுத்திய, என்னதான் ஆச்சு,
நீ ஜோம் இந்த கூட்டத்தை சகோதரிமார் கூட்டம்னு போனியே, ஸ்தோத்திர கூட்டம்னு போகணும்னு சொன்னியே, உபவாச ஜெபம்னு போனியே, என்ன ஆச்சுன்னு என்ன பண்ணுறாங்க? சுற்றி இருக்கிறதான ஜனங்க என்ன பண்ணுறாங்க? கேட்கிறதாக இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறா? அதனால தேவனுடைய மனுஷன் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை குணமாக்குறவர்களாக. ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க. எனக்கு வேதனை அநேகமாக இருக்கிறது. எதற்காக வேதனை? அநேகர் என்ன பண்ணுறாங்க என்னை பார்த்து, உன்னுடைய தேவன் எங்கே? உன்னை நடத்துகிறதான தேவன் எங்கே? உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான தேவன் எங்கே? என்ன பண்ணுறாங்க? சொல்கிறவர்களாக இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதான சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும். எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஹன்னா இருந்தா, அப்புறம் யார் இருந்தா? பெனினா இருந்தா. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் பெனினாளுக்கு குழந்தை இருந்த உடனே ஆல்ரெடி நொந்து போயிருக்கிறதான அண்ணாளை பெனினா என்ன பண்ண, வருஷம் எப்பப்பெல்லாம் சூழ்நிலை வருதோ குத்தி என்ன பண்ணுறது? காமிக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஜனங்கள் பார்த்து சொல்லுகிற அவனுடைய வாக்கு தத்தங்கள் எங்க, தேவன் உனக்கு பண்ணினதான காரியங்கள் என்ன? அதனால தான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்கள் இப்போ எனக்கு என்ன பண்ணுங்க, குணமாக்குறவர்களாக. எனக்கு எந்த விதமான இந்த நோவு இருக்குன்னு சொல்லும்போது, சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர்கள் நாள்தோறும் வாசி 42ஆம் சங்கீதம் 9, 10, 9, 10. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்து சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் எதற்காக ஆண்டவரை இவ்வளவு துக்கத்தில் நான் போகணும் நான் தேவனை பார்த்து சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று சத்ருக்களுடைய வாயில வர்றதான வார்த்தை என்னது? சொல்லுங்க, வாசிங்கக்கா. உன் தேவன் எங்கே என்று, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி, தினமும் என் சத்துருக்கள் சொல்லுகிறது, என்னை நிந்திப்பதும் என் எலும்புகளை உருவ குத்துகிறதை போல், என்னுடைய எலும்புகளுக்குள்ள போய் என்ன பண்ணுது? குத்துறதாக இருக்கிறதாக. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே மான்கள் நீரோடு வாஞ்சிக்கிறது போல, ஆண்டவரே மான்கள் தண்ணீருக்காக வாஞ்சிக்கிறது போல, ஆண்டவரே என்னுடைய ஆத்மா உம்முடைய சகாயத்துக்காக நான் என்ன பண்ணுகிறேன்? வாஞ்சிக்கிறதாக இருக்கிறேன். முந்தின காலத்தில் நான் பண்டிகை காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் நான் எவ்வளவு உற்சாகமாக இருந்ததை நான் என்ன பண்ணுகிறேன்? நினைவு கூறுகிறேன். தேவனுடைய அந்த மெரவணிகள், அந்த தேவனுடைய ஜனங்கள் நடக்கிறதான அந்த கூட்டத்தோட நான் தேவ ஆலயத்துக்கு போகிறத நான் நினைக்கிறேன். தேவனுடைய ஊழியத்தில் நான் உற்சாகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்பொழுது என்னால் இருக்க முடியல ஆண்டவரே. இப்பொழுது நான் உடஞ்சி போய் சோர்ந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, என்னை சோர்வுபடுத்துறதான ஜனங்க சொல்றதான வார்த்தை என்னது? நீ போனியே தேவ ஆலயத்துக்கு போறதான திரள் கூட்டத்தோட, நீ போனியே தேவனை துதிக்கிறதான திரள் கூட்டத்தோட போனியே, உன் தேவன் இப்போ எங்கே போனார்? உன்னுடைய கஷ்ட நேரத்தில் உன் தேவன் எங்கே போனார் என்று என்ன பண்ணுகிறார்கள்? என்னை கேட்கிறது எப்படி இருக்கிறது? என்னுடைய எலும்புகளை உருவ குத்துகிறதாக. அநேக நேரம் எப்படி சொல்லுவாங்க, பெரிய ஆட்கள் எப்படி சொல்லுவாங்க, கல்ல விழுற அடி என்ன பண்ணிக்கலாம், தாங்கலாம். குச்சில் விழுற கம்பியில் விழுற அடியோ, கம்பியில் விழுற அடியோ தாங்கலாம். ஆனால் அந்த சொல்ல விழுற அடி, வார்த்தையினால் வர்ற அடி அநேக நேரம் நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியும். எத்தனையோ வருஷங்கள் ஆகட்டும், எத்தனையோ மாதம் ஆகட்டும், வருஷக்கணக்காகட்டும், எப்பப்பெல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சா அந்த வீட்டு முன்னாடி போகும்போது, இல்லைன்னா என்ன சொல்ல, அந்த ஒரு பாத்திரத்தை எடுக்கும்போது, இல்லைன்னா ஏதோ ஒரு நினச்சிட்டு நம்ம வேறு ஏதோ நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஒரு காரியம் திருப்பி வந்து என்ன பண்ணும், அந்த நோவு என்ன பண்ணும், உண்டாக்குறதாகும். வேறு ஃபிசிக்கல் ஹர்ட் வந்துட்டு பயங்கரமாக அடிபட்டுச்சுன்னா, ஃப்ராக்சர் ஆச்சுன்னா, 1 மாதமோ 2 மாதமானா அது என்ன ஆயிரும்? சரி, அடிபட்டுச்சுன்னா, காயம் பட்டுச்சுன்னா 2 வாரமோ 3 வாரத்தில் என்ன ஆயிரும்? பெரிய காயமாக இருந்தால் என்ன ஆயிரும்? சரி ஆகிறோம். ஆனால் அந்த வார்த்தையினால் வர காயங்கள் அநேக நேரம் என்ன ஆகாது, சரியாகாது. அது எலும்புக்குள்ளே இருந்து நம்மளை என்ன பண்ணும், குத்துறதாக இருக்கும். அதுலேயும் சில நேரம் பார்க்கும்போது சிலவங்க சொல்கிறது கூட இவனுக்கு காயப்பட்டுட்டே என்ன பண்ணுவாங்க. எப்படி சில நேரம் இந்த பெரிய ஸ்பீச் எழுதும் போது வார்த்தையை பார்த்து, ஓகே இந்த வார்த்தையை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். தேவன் சொல்கிறதோட கர்த்தர் இன்னும் வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்குது. எப்படி இந்த வார்த்தை கிராஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க திட்டுறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நம்மளை நோகர் அடிக்க மாதிரியே என்ன பண்ணுவாங்க, நம்மளை என்ன பண்ணுவாங்க, பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. மேக்சிமம் டேமேஜ் எப்படி உண்டாகும், இந்த மனுஷன் நம்மளை பட்டக்குன்னு உட்கார வைக்கணும்னா என்ன வார்த்தை கொண்டு யூஸ் பண்ணலான்னு அப்படி உபயோகப்படுத்துகிறவர்களாக. அதாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நாள்தோறும் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன பண்ணுது, என்ன குத்துகிறதாக இருக்கிறதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரம் இந்த ஜனங்க பார்க்கும்போது தான், வெளியே பார்க்கும்போது
குச்சி மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. நம்ம உஃப்னு ஊதுனா என்ன ஆயிரும், அந்த பாட்டி அம்மா என்ன பண்ணிடும், பறந்து போய் என்ன பண்ணிடும், போயிடும். சும்மா ஒரு இடிச்சா போதும் போயிடும். ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை வந்து என்ன பண்ணும், குத்துறதா. எசேக்கியாவுடைய வாழ்க்கை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் பார்க்கிறவர்களாக. எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், இதே சூழ்நிலை வழியில் தான் என்ன பண்ணுகிறார் எசேக்கியா போகிறவராகும். எசேக்கியாவுடைய ராஜ்யம் சின்ன ராஜ்யம், தேவன் எசேக்கியோட இருக்கிறார். ஆனால் எசேக்கியாவுடைய ராஜ்யம் சின்ன ராஜ்யமாக இருக்கு. சுற்றி இருக்கிறதான எல்லா தேசத்தையும் என்ன பண்ணுகிறது, அசிரிய ராஜ்யம் ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு வருது. சீரியாவை பிடிக்குது, ஆராமை பிடிக்குது, மேலே இருக்கிறதான இஸ்ரேல் எப்ராயிம் தேசத்தை என்ன பண்ணுது பிடிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக யூதா தேசத்தில் இருக்கிறதான ஒரு நகரத்தை என்ன பண்ணுது பிடிச்சிட்டு எருசலேம் என்ன பண்ணியாச்சு, முத்திகை போட்டாச்சு. முத்திகை போட்ட உடனே எசேக்கியாக்கு என்ன பண்ணணும்னு தெரில. வாங்க பேசலான்னு சொன்னால், நம்ம செனகரிப் யார்கிட்ட பேசுகிறார் என்றால் ராஜாட்ட பேசுறது இல்லை. யார்கிட்ட பேசுகிறா, மதில் மேலே இருக்கிறதான ஜனங்கள்ட்ட என்ன பண்ணுறாரு பேசுகிறவர்கள். யுத்தத்துக்கு வந்தவங்க யார்கிட்ட பேச, ராஜாட்ட தானே பண்ணணும், யுத்தத்துக்கு வரும். அப்படி தானே ஜனங்களுக்கு, அந்த அரசனுக்கும் செனகரிவுக்கும் there is nothing in relation. ஆனால் ஜனங்களுக்கும் ஆட்களுக்கும் செனகரிப்புக்கும் இது ரிலேஷன் இல்லை. அவங்க வந்ததான செனகரிப்புக்கு ஏதாவது பேசணுன்னு இருந்தால் எசேக்கியா ராஜாட்ட என்ன பண்ணும், பேசுகிறதாக இருக்கும். அப்போதான் அந்த பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சொல்கிறது பாருங்களேன், வாசித்துடலாம் அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 19:16 19:16 வாசிங்க வேகமாக. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து இல்ல அதுல முன்னாடி இருக்க வசனத்தை வாசிங்க. 18 26 27 18 16 17. அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய வாசிங்க அதான். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ராப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடே சீரிய பாசையிலே பேசும். ஆமா வாசிங்க, ஃபுல்லா வாசிங்க. அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தில் செவிகள் கேட்க எங்களோட யூத பாசையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு ராப்சாக்கே, உங்களோட கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கு உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி. பாருங்க என்னாச்சு சூழ்நிலை பாருங்க. அதான் சொன்னேன், செனகரிபோடைய ஆர்மி சேனை வந்தாச்சு, என்ன பண்ணியாச்சு, எருசலேம் என்ன பண்ணியாச்சு, சுத்தியாச்சு. பண்ண வேண்டியதான காரியம் ராஜாக்கு என்ன பண்ணணும், லெட்டர் எழுதியாச்சு. ராஜா நாங்கள் வந்துட்டோம், எல்லா லாக்கிஸை பிடிச்சாச்சு, ராமாவை பிடிச்சாச்சு, உனக்கு ஓடுறதுக்கு வேறு இடம் இல்லை, மரியாதையை வந்து என்ன பண்ணிடுறேன், எங்கள்கிட்ட என்ன ஆயிரு சரணடைஞ்சிரு. சரணடையில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யுத்தத்தை பண்ணுவோம். அவ்வளோதான் பேச வேண்டிய வார்த்தை, உண்மையாக இல்லையா, பேச வேண்டிய வார்த்தை அவ்வளோதான். என்ன பாஷையில் பேசினாலும் ராஜாக்கும் இவங்களுக்கு இருக்கிறதான சூழ்நிலை. ஆனால் வந்ததான ஆள் பண்ணுறதான காரியம் என்னது, போய் ராஜாட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஜனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜனங்க புரிகிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவ்வளோ தூரத்தில் அசிரியான்னு சொல்லும் போது இப்போ என்ன நம்ம இங்கே கர்நாடகாவுக்கும் சைனாவுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து யாராவது கன்னடா பாஷையில் பேசினா எப்படி இருக்கும், அங்கேருந்து வந்து எப்ரேய பாஷையில் சொல்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணுங்க, ராஜா விட்டு என்ன பண்ணுங்க, எங்கள் சைடுக்கு வந்துருங்க. பிரியமானதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அநேக நேரம் அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தமே இருக்காது, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்கு. ஆனாலும் என்னது, அவங்களுக்கு ஒரு காது கிட்ட விட்டுட்டு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போகிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் இதே தான் நடந்தது. ஏதோ நம்மளுக்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு 700 வருஷம், நமக்கு முன்பதாக 2700 வருஷமோ 2600 வருஷம் இருந்தாலும் நாம் ஃபேஸ் பண்ணுகிறதான அதே பிரச்சனை தான் என்ன பண்ணுகிறார் எசேக்கியா, என்ன பண்ணுகிறார் ஃபேஸ் பண்ணுகிறார். ஜனங்கள்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் பாஷையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் பேசுகிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராஜாவை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எங்கள் பின்னாடி வர்றவங்களாக. அப்போ தான் எசேக்கியா தேவனுக்கு முன்பதாக சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு வர்றதான நிந்தை என்ன பண்ணிட்டோம், உமக்கு முன்பதாக வர்றதாக. வாசிங்க முதல் வசனம் 19:16 19:16. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். தேவனே உம்முடைய செவியை நீங்க என்ன பண்ணுங்க சாட்சின்னு பிடிச்சோன்னா நம்முடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னு தான் என்ன பண்ணிருக்காங்க, அசிரியாவுக்கு வந்திருக்காங்க. அசிரியா சண்டை போடுறது எசேக்கியாவுக்கு விரோதமாக தான் என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. எரேமியாவுடைய சத்துருக்கள் எரேமியாவுக்கு விரோதமாக தான் என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறவங்களாங்க. ஆனால் எரேமியா சொல்கிறதான காரியம், ஆண்டவரே நான் யாருக்கு சொந்தம், உமக்கு சொந்தம், நான் பேசுறது உம்முடைய வார்த்தை தானே என்ன பண்ணுறேன்
பேசுகிறதாக இருக்கு. எசேக்கியா சொல்றதான காரியம், ஆண்டவரே கண் திறந்து பாருங்க, ஆண்டவரே செவி கொடுத்து கேளுங்க. ஆனா என்ன குறித்து நான் அவங்க பேசல, நான் ஆராதிக்கிறதான தேவனை குறித்து என்ன பண்றாங்க, அவர் என்ன பண்றாங்க, பேசுகிறாங்க. என்னுடைய பலவீனத்தை குறித்து அவங்க என்ன பேசல, நான் போடுறதான கஷ்டத்தை குறித்து அவங்க பேசல, என்னை பாதுகாக்கிறதான தேவனை குறித்து அவங்க என்ன பண்றாங்க, பேசுறவர்களாங்க. எனக்கு விடுதலை கொடுக்கிறதான தேவனை அவர்கள் என்ன பண்றாங்க, அவமதிச்சு பேசுகிறவர்களாக இருக்கிறவர்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பொழுதுதான் சங்கீதக்காரன் இந்த எல்லா கேள்விகளை கேட்டுவிட்டு கடைசியில் சொல்லுகிறார். 42ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தை வாசிங்கக்கா. 42:12. என் ரட்சிப்பின் தேவன், என் முகத்திற்கு ரட்சிப்பும். வாசிங்க தான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எதற்காக கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், எதற்காக தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் முகத்திற்கும் ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை, என் தேவனை நான் என்ன பண்ணுவேன், நான் இன்னும் துதிப்பேன், நான் என்ன பண்ணுவேன், துதிக்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். தேவனிடத்தில், தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய வேதனைகளை எதற்காக நம்ம மூச்சுக்கிறோம் என்றால், ஆராதனை எதுக்காக நமக்கு அவ்வளோ முக்கியம் என்றால், நம்முடைய கஷ்டத்தை யார்கிட்ட நம்ம சொல்ல வந்திருக்கிறோம், தேவனிடத்தில் நாம் சொல்ல வந்திருக்கிறவர்கள். இதோ 2 பாட்டை பாடுறாங்க, இன்னொரு 4 பாட்டை பாடுறாங்க. அப்படி நான் போன வரேன்னு சொன்னோன்னா, அந்த பாரம்பரியத்திலோட வந்தோன்னா, பாரம்பரிய ஐடியாவோட வந்தோன்னா, நம்மளுக்கு அநேக நேரம் தேவன் வச்சிருக்கிறதான நன்மைகள் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. தேவனுடைய வார்த்தை நம்மள்கிட்ட வரும்போது கேர்லெஸ்ஸாகி நான் இப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுவேன், நான் தூங்குவேன் இருந்தால், தேவன் நம்மளுக்கு பண்ணுறதான ஈவுகளை, தேவன் நம்மளுக்கு கொடுக்குறதான தயவை நாம் என்ன பண்ணிடுவோம், இழந்துருவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என் முகத்துக்கு, அந்த வாசிங்க, என்னுடைய முகத்துக்கு, என் முகத்துக்கு ரட்சிப்பாகிய தேவனே, நான் என்ன பண்ணுவேன், நான் இன்னும் துதிக்கிறவனாக இருப்பேன். என்னுடைய சத்துருக்களுடைய சத்தத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன். எனக்கு கீழே வாரணும்னு இருக்கிறதான ஜனங்களுடைய சத்துருக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். ஜனங்களுடைய வார்த்தை என்னை உருவ குத்தி என் எலும்புகளை தொடுகிற வண்ணமாக, உருவ குத்துற வண்ணமாக இருக்கிறதான வார்த்தையை அதை நான் என் மனசில் போட்டுட்டு இருக்க மாட்டேன். என்னுடைய முகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்கிறதான தேவனை நான் என்ன பண்ணுவேன், துதிக்கிறதாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சிம்பிள் வார்த்தையில் சொல்லணும்னா, என் மூஞ்சியை கலையுள்ள மூஞ்சியாக ஆக்குறதான தேவனை நான் என்ன பண்ணுவேன், நான் துதிக்கிறவனாக. என் மூஞ்சியில் ஸ்மைல் வர பண்ணுறதான தேவனை நான் என்ன பண்ணுவேன், துதிக்கிறவனாக இருப்பேன். நான் தான் சொன்னேன், கொஞ்சம் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு ஆளை வந்துட்டு இன்னைக்கு ஃபுல் டே அவங்க டென்ஷனாக இருக்கணும்னு பண்ணால் ரொம்ப ஈஸி. கிட்ட போயிட்டு ஒரு சின்ன ஒரு பட்டாசு வச்சுட்டா போதும், அவங்க என்ன காரியம் ஆனாலும். ஆனால் உண்மையே இல்லை, நான் ஏதோ தெரியாத மாதிரி நான் விசேஷமாக சில நேரம் இந்த ஊழியத்துக்கு ஏதாவது போகும்போது, ஏதாவது நம்ம உற்சாகமாக இருப்போம், யாராவது கிட்ட வந்துட்டு ஒரு பாம்பு போட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. யார் முன்னாடி இருக்காங்க, அன்னைக்கு ஃபுல் மூஞ்சினாயிரம் வேர்த்து இருக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அது ஒரு சைடு இருக்கணும். ஆனால் தேவனை பார்த்து சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய முகத்துக்கு அவர் என்னவது, ரட்சிப்பாக இருக்கிறார். என்னுடைய கண்ணை அவர் என்ன பண்ண மாட்டார், கலங்குறதுக்கு என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். மனுஷர்களுக்கு முன்பதாக நான் தலை குனிஞ்சு போகிறதுக்கு என் தேவன் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். என்னுடைய கால்கள் அவர்களுக்கு முன்பதாக எடறி விழுந்து அவங்க முன்பதாக நான் தலை குனிகிறதுக்கு தேவன் என்னை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அவர் என் முகத்துக்கு கலையை கொடுக்கிறதான தேவன், அவர் என் முகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்கிறதான தேவன். ஆதலால் நான் என் தேவனைக்கு நேராக என் ஜெபத்தை நான் என்ன பண்ணுவேன், ஏறெடுக்குவேன். ஆண்டவரை என்னை குணப்படுத்துங்க, என் காயத்தை ஆற்றுங்க, ஆண்டவரை என்னை ரட்சிங்க, நான் தேவனுக்கு நேராக கூப்பிடுவேன். எதற்காக என்றால் அவர்னால தான் ரட்சிக்க முடியும். 2வது, என்னுடைய சத்துருக்கள் கேட்கிறதான கேள்விகளுக்கு, என்னுடைய சத்துருக்களின் தூஷணமான வார்த்தைகளுக்கு அதில் நான் விழுந்து போகாதபடி என் தேவன் தாமே என்ன பண்ணுவார், என்னை காப்பாற்றுகிறவராக இருப்பார். 3வது, எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே உங்களால தான் என்ன பண்ண முடியும், என்னால் ரட்சிக்க முடியும். தேவனே உங்களால தான் என்னை காப்பாற்ற முடியும். என்னுடைய சத்துருக்களுடைய வார்த்தைக்கு நான் கீழே விழாதபடி, சத்துருக்களுக்கு முன்பதாக நான் தலை குனிஞ்சு போகாதபடி, பிசாசுக்கு முன்பதாக நான் தலை குனிஞ்சு போகாதபடி உங்களால தான் என்ன பண்ண முடியும், ரட்சிக்க முடியும். 3வது சொல்கிறார் எரேமியா சொல்கிறார், ஆண்டவரே நான் உண்மை என்ன பண்ணேன், உண்மையாக நான் என்ன பண்ணேன், பின்பற்றினவனாக. ஆண்டவர் என்னை ரட்சிங்க, என்னை காப்பாற்றுங்க. எதுக்காகனா இந்த வருஷமெல்லாம் நான் உண்மை என்ன பண்ணேன், உண்மையாக நான் பின்பற்றினவனாக. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் உண்மையாக ஆண்டவரே நான் பின்பற்றினேன். வருஷத்தை ஆரம்பிக்கும் போது
யோவான் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு வாசனத்தை வாசித்தோம். தேவன் நதானியேலை பார்த்து இப்படி சொல்லுகிறார், இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா இருக்க. இவனுடைய வாயில் என்ன இல்லை? கபடு இல்லை. டபுள் கேம் என்ன பண்ண மாட்டான்? வாட மாட்டான். தேவனை என்ன பண்ணுகிறான்? இந்த நத்தானியேல் உண்மையாக பின்பற்றுகிறவனாக இருக்கிறான். அதனால் நத்தானியேல் நீ என்ன காணுபாய்? இதிலும் மேன்மையான காரியத்தை காண்கிறவனாக இருப்பார். எரேமியா தேவனை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். எதுக்காகனா நான் உமக்கு என்னவா இருக்கிறேன்? உண்மையாக இருக்கிறவனாக இருக்கேன். கடைசி நாட்களில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவங்க அநேக பேர் இருப்பாங்க. அநேக பேர் என்ன பண்ணுவாங்க? பேச விடுங்க, பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க? பேசும். உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணுமா? பயங்கரமாக நீ பண்ணுற இது சரியில்லை, நீ போடுற அது சரியில்லை, நீ தலைச்சீவுறது சரியில்லை, நீ இந்த மாதிரி போடுறது சரியில்லை, நீ இப்போ இந்த துணி போடுறது சரியில்லை, நீ நடக்கிறது சரியில்லை, பாடுறது சரியில்லை, கை தூக்குறது சரியில்லை, உட்கார்றது சரியில்லைன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையை போய் பார்த்தா எத்தனையோ குறைவுகள் இருக்கிறதாங்க. நம்ம அந்த கேட்டகரியில் நம்ம என்ன ஆயிடக்கூடாது? போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக நடக்கிறவர்களாக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளை, சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு நன்மையும் குறைவு வைக்கிறது இல்லை. ஒரு நன்மையும் வழங்காமல் அவர் என்ன பண்ண மாட்டார்? இருக்க மாட்டார். He will not withhold any good things to the people who walk with integrity before him. கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு நன்மையும் குறைவு என்ன பண்ணுவதில்லை, வைப்பதில்லை. வசனத்தை வாசிங்க. எரேமியா எதுக்கு சொல்றார்? எரேமியா 17:16 வாசிங்க. நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், உம்மை பின்பற்றுகிறதான மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, இதற்கு மிஞ்சி நான் என்ன பண்ணவில்லை? நான் நடக்கவில்லை. ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று. ஜனங்களுக்கு ஆபத்து வரணும் நான் என்ன பண்ணல? நான் விரும்பவில்லை. நீர் அறிவீர். என் உதடுகளில் இருந்து புறப்பட்டது, என் உதடுகளிலே புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது. உமக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? செவ்வையாக இருக்கிறது. 3 காரியத்தை நம்ம என்ன பண்றோம் இங்க பார்க்கிறதாக. ஒன்று என்னது? ஃபர்ஸ்ட் காரியம் என்னது? ஆண்டவரே நான் எப்படி நடந்தேன்? உமக்கு முன்பதாக உம்மை பின்பற்றுகிற ஒரு மேய்ப்பனாக இருந்தவனாகிறது. ஹல்லேலூயா. நீங்க எப்படி போறீங்களோ நான் என்ன பண்ணேன்? உண்மையை நான் என்ன பண்ணேன்? ஃபாலோ பண்ணவனாக இருந்தேன். போன வாரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? வாசித்தோம். அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசுவானவர் இப்படி சொல்லுகிறார், 3 விதமான ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆட்டு கெட்டி வச்சிருக்கிறதான இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. முதல் குரூப் யாரு? கள்ளரும் கொள்ளைக்காரர்களும் வருவாங்க. அவங்களுடைய இது என்னது? இதை வச்சு நான் என்ன லாபத்தை எடுக்கலாம், இங்கே வச்சு நான் என்ன பண்ணலாம், பெரிய இந்த வச்சு என்ன பண்ணலாம்னா எப்படி பெரிய ஆளாக ஆகலாம். ஐ டோன்ட் நீட் எனி, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் வேண்டாம், எனக்கு பெனிஃபிட் மாத்திரம் என்ன கிடைக்கலான்னு கள்ளர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய மந்தைக்கு என்ன பண்ணுவார்கள்? வர்றதாக இருப்பாங்க. ரெண்டாவதாக என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரேஞ்சர், அயலான், தெரியாத ஆள் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அவங்களுக்கும் அந்த தேவனுடைய மந்தைக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. தேவனுடைய மந்தைக்கு உங்களுக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. மூன்றாவதாக இருக்கிற ஆள் யாரு? கூலிக்காக வேலை செய்யுங்க. என்னை முன்னாடி கூப்பிட்டு நல்லா கை தட்டி ப்ரைஸ் கொடுத்து, இந்த பிரதரை போல தங்கமான பிரதர் யாரும் இல்லை, இந்த அக்காவை போல என்னது, இந்த அக்காவை போல ரொம்ப வேல்யூபிளான அக்கா யாரும் இல்லைன்னு என்னை முன்னாடி கூப்பிட்டு செஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? உண்மையாக செய்கிறதாங்க. இந்த 3 பேருக்கு எதிராக தான் இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் என்னவா இருக்கிறேன்? நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கேன். என் ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க, லாபத்துக்காக இல்லை, சம்பாத்தியத்துக்காக இல்லை, இல்லைன்னா ஏதோ பேருக்காக நான் வர்றதில்லை. என்னுடைய ஆடுகளுக்காக நான் என்ன பண்ணுகிறேன்? நான் ஜீவனை கொடுக்கிறதாக. வசனத்தில் வாசிக்கும் போது எரேமியா அப்படி தான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எப்படி உண்மையாக நீ நடந்தீங்களோ நான் உண்மை என்ன பண்ணுகிறேன்? அந்த முதல் பாகத்தை வாசிங்கக்கா. நானும் உண்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், நானும் உண்மை பின்பற்றுகிறதான மேய்ப்பன், இதற்கு மிஞ்சி நான் என்ன பண்ணல, வேற ஒன்றும் நான் ஒன்றும் செய்கிறதான. ஆண்டவரை பார்த்து நான் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வருஷ கடைசியில்? ஆண்டவர் என்னை குணப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க, நான் உமக்கு முன்பதாக நான் என்ன பண்ணியிருக்கேன்? உண்மையாக நான் நடந்தவனாக. நான் மிஞ்சின காரியத்தை ஒன்றும் நான் என்ன பண்ணல, பேசலை. எனக்கு தெரியாததான காரியத்தை நான் என்ன பண்ணல, பேசலை. நான் சொன்ன வண்ணமாக பேச விட்ட நிறைய பேர் கடைசி நாட்களில் பக்தி நேசத்தை போட்டுட்டு பேசணுன்னா நல்லா என்ன சொல்லுவாங்க, அவர் கணக்காக பேசுகிறவங்க அநேகம் இருப்பாங்க. ஆனால் நாம் தேவனை பார்த்து சொல்லலாமா, ஆண்டவரே உமக்கு நான் பின்பதாக நான் உத்தமமாக நான் நடந்தேன், நான் நல்ல மேப்பனை போல நடந்தேன், இதுக்கு மிஞ்சி நான் வேற ஒன்றும் என்ன பண்ணல, செய்யவில்லை.
எனக்கு பிடிச்சதான ஒரு சாட்சி 2ஆம் நூற்றாண்டில் நான் அடிக்கடி நான் சர்ச்சில் சொல்லியிருப்பேன். 2ஆம் நூற்றாண்டில் சிமிர்னா பட்டணம், நம்ம வெளிப்படத்தில் வாசிக்கிறோம். சிமிர்னா பட்டணத்தில் உள்ளதான ஊழியக்காரரை 84 வயசு உள்ள தாத்தாவை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மறுதலின்னு எத்தனையோ ட்ரை பண்ணாங்க. அவரால் என்ன பண்ண அவரை என்ன பண்ண முடியல. கடைசியில் அந்த கவர்னர் அவரே வந்துட்டு, என் பையன் இந்த வயசில் பேரனுக்கு பையனை கொள்ளு பேரங்களை பார்க்குறதான வயசில் ஏன்பா உனக்கு இவ்வளோ உனக்கு இது, அந்த ராஜாவுடைய சிலைக்கு ஒரு சின்ன பூஜையை பண்ணிட்டு நீ போய் உன்னுடைய ஊழியத்தை செய், எனக்கு இந்த வயசான தாத்தாவை கொள்றதுக்கு எனக்கே என்ன பண்ண மாட்டேங்கி கை வரமாட்டேங்கின்னு சொன்ன உடனே அவர் சொன்னதான வயசு, அந்த பாலிகார்ப்பு 84 வயசு உள்ளதான அந்த தாத்தா சொன்னதான வயசு, அந்த வார்த்தை என்னன்னா, இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் நான் என்ன பண்ணேன், நான் உண்மையாக பின்பற்றினேன். இத்தனை வருஷம் 80 and 4 years I followed my Lord faithfully. உண்மையாக என் தேவனை நான் என்ன பண்ணேன், பின்பற்றினேன். இந்த கடைசி நேரத்தில் நான் அவருக்கு என்ன பண்ண மாட்டேன், அவருக்கு துரோகத்தை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். எத்தனை பேர் நம்ம சொல்ல, ஆண்டவரே நான் உண்மையாக என்னுடைய கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் மை வேல்யூஸ். நான் தேவனுடைய காரியத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பின்வாங்குவது இல்லை. தேவனுக்காக நான் பண்ணிதான பிரதிஷ்டையில், தேவனுக்காக நான் பண்ணிதான பொருத்தனை விட்டு நான் என்ன பண்ணுவதில்லை, பின்வாங்குவதில்லை. நான் நல்ல மேப்பனே, நான் உண்மை மேப்பனை போல நான் என்ன பண்ணுவேன், பின்பற்றுகிறவன் ஆகிறேன். அதற்கு மிஞ்சி நான் என்ன பண்ண மாட்டேன், வேற ஒரு பெரிய காரியத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டாவதாக என்ன பண்ணுகிறா, வேறவர்களுடைய அழிவை நான் என்ன பண்ணவில்லை, விரும்பவில்லை. வேறவங்களுக்கு நான் என்ன பண்ணவில்லை, கேடுகளை நான் விரும்பவில்லை. நான் முதலே சொன்னனால நான் வேகமாக போகிறேன். அநேக நேரம் நம்ம தலையில் நம்ம போட்டு இப்படி ஆயிடுச்சே, இப்படி நம்மளுக்கு பிரச்சனை ஆச்சே, அந்த மனுஷன் சரியாகவே இருக்கக்கூடாது, அவன் மனுஷன் அவங்கள்ட்ட ஏமாத்தினதான மனுஷன், அந்த ஏமாத்தினதான் அந்த 10 ரூபானால அவன் வீட்டில் 100 ரூபா லாஸ் ஆகட்டும், அவனுக்கு இப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும், கெட்டு போகட்டும் அழிஞ்சு போகட்டும்ட்டு நம்ம சாபம் விடுறதுக்கு தேவையில்லை. எரேமியா சொல்லுகிற, ஆண்டவரே நமக்கு உண்மையாக நான் பின்பற்றினேன், இந்த மாதிரி அநியாயத்தை நான் என்ன பண்ண ஒன்றும் செய்யவில்லை, ஜனங்களுடைய சாபத்தை நான் என்ன பண்ணல, நான் விரும்பவில்லை. மூன்றாவதாக வாசிக்கும் போது சொல்லுகிறார், என்னது, என்னுடைய வாயில் வர்றதான வார்த்தை, ஆண்டவரே நீ அறிஞ்சவராக இருக்கு, நான் எங்கேயும் என்ன பண்ணல, டபுள் கேமை ஆடவில்லை. அப்படித்தானே போட்டிருக்கேன். மூன்றாம் பாகத்தை இருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவையாய் இருந்தது. என்னெல்லாம் வார்த்தை வந்துச்சோ உமக்கு முன்பதாக எப்படி இருந்தது, செவ்வையாக இருந்தது. ஆண்டவர் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வார்த்தையும் என்னவா இருக்குது, உண்மையாக இருக்கிறதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரம் தேவ ஜனங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை பேசுறது தான் என்னவா இருக்கும், பயமா இருக்கும். ஏன்னா பின்னாடி 2-3 காரியத்தை வச்சுட்டு நமக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நமக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பூனையை போல தலைகீழ போட்டு, ஆமா பிரதர், ஆமா சிஸ்டர், ஆமா பாஸ்டர், நம்ம ஆண்டவருக்காக இப்படி செய்யணும், தேவனுக்காக இப்படி செய்யணும், இல்லை சகோதரன் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும். நம்ம சில நேரம் என்ன பண்ணிடுவோம், வாங்கிறோம். சில நேரம் நம்ம நினைப்போம், என்னது இந்த பூனையும் என்ன பண்ணுமா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நம்ம என்ன பண்ணுவோம் நினைப்போம். ஆனால் பின்னாடி கொஞ்ச நாள் ஆயிட்ட பிறகு தான் தெரியும், இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட அக்கா இல்லைனா பைபிளை தூக்கி அப்போன்னு இருக்கிறதான இந்த பிரதருக்கு பேக்ரவுண்டில் இத்தனை கேடான காரியத்தை என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அவனுடைய வார்த்தையில் என்ன இல்லை, சுத்தம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் போது இப்படி சொல்லுகிறார், உலகத்தான் பண்ணுற அநியாயம் கூட, உலகத்தானோட பெரிய அநியாயம் என்ன பண்ணுது, சபைக்குள்ள நடக்கிறதாக இருக்கு. அநேக நேரம் தேவனுடைய பிள்ளைகளை வர்றதான வார்த்தை ஒரே காரியத்தை 4 பேர்கிட்ட என்ன பண்ணுறது, 4 விதமாக என்ன பண்ணுறது சொல்கிறதாக இருக்குது. சும்மா ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்க, சும்மா சர்ச்சை பற்றி என்ன ஒரு காரியத்தை சொல்லு, சும்மா அந்த ஒரு அக்காவை பார்த்து என்ன பண்ணுறது, ஒரு காரியத்தை என்ன பண்ணுறது சொல்கிறது. இவங்க நாளில் இந்த அக்கா கெட்டு 4 அக்காவும் கெட்டு 5 அக்கா சரி 5 குடும்பமும் என்ன பண்ணிடுவாங்க, சபையை விட்டு தேவனை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, போகிறவர்களாக இருப்பாங்க. உலகத்தில் நடக்காத அநியாயம் கூட என்ன பண்ணுது, சபைகளுக்குள்ள அநேக நேரம் நடக்கிறதாக. ஆனால் எரேமியா சொல்கிறதான காரியம் பாருங்க, ஆண்டவரே என்னுடைய வார்த்தை என்ன பண்ணுது, எப்பொழுதும் உமக்கு முன்பதாக உண்மையாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, இது வந்துட்டு சுலபமான காரியமே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணணும் பண்ணுறதாக. எதால் தான் சொல்கிறாங்க யாக்கோபின் புஸ்தகத்தில், உலகத்தில் இருக்க எல்லா மிருகத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ட்ரெயின் பண்ணலாம். என்ன பெரிய கொரில்லாவாக இருந்தாலும், என்ன பெரிய சிங்கமாக டைகர் ஆனாலும், அதை ஒரு இது பண்ணிட்டு அந்த ஜூவில் போட்ட உடனே அது என்ன பண்ணும், அது பாட்டுக்கு தான் என்ன பண்ணும், இல்லை இருக்கும். ஆனால் நாக்குலேருந்து வர்றதான சில காரியங்கள்னால
எத்தனையோ ஜனங்களை தேவனை விட்டு தூரம் போடுறதாக செய்கிறது. எத்தனையோ ஜனங்களை நல்லா இருக்க விசுவாசிய பின்மாற்றத்துக்கு போறதா இருக்கு. நல்லா பக்தி உள்ளதான பையனை சண்டே ஸ்கூல்ல அந்த பையன் மாதிரி பக்தி உள்ள அவன் தான் வசனத்துல எல்லாம் டாப்பாக இருப்பான். அவன் தான் எல்லாத்தையும் அவன் தான் ட்ராமாவில் எல்லாம் முன்மதாகிறான். ஆனால் இந்த கெட்ட நாவுகளோட சேர்ந்தனால இப்போ என்ன ஆகி போச்சு, இவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதே பெரிய காரியமாக இருக்கு. இல்லைன்னா நல்ல சண்டே ஸ்கூல் வாலிபா எல்லாம் நான் அந்த அக்கா இதோ சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்தால் ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்டில் பெந்தேகோஸ்தே சபையில் நான் ஆவியோடு தேவனை ஆராதிப்பேன், உற்சாகத்தோடு ஆராதிப்பேன் இருக்கிறதான அக்காவை பின்மாற்றத்துக்கு போகணுன்னா இன்னொரு அக்காவுடைய ஒரு நாக்கு போகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் நாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு காவலில் வைங்க. என்னென்ன காரியம் போதும் ஒரு ஃபில்டர் மாதிரி என்ன பண்ணிட்டோம் இருக்கிறதாக இருக்கட்டும். நம்ம இந்த பாலோ இந்த டீயை ஃபில்டர் பண்ணும்போது அந்த டீ போடுற நம்ம என்ன பண்ண மாட்டோம், வாயில் போடுறதுக்கு விரும்ப மாட்டோம். என்ன பண்ணுவோம், அந்த ஃபில்டர் வச்சு தான் என்ன பண்ணுவோம் பண்ணுறதாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் என்னுடைய வாயிலிருந்து வர்றதான ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு முன்பதாக என்ன பண்ணிட்டோம் செய்கிறதாக. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், நடத்துகிறார். ஆண்டவர் உம்முடைய கிரியைகள் நாள் என்ன பண்ணுங்கண்ணே ரட்சிக்கிறதாக இருங்க. நம்ம வாசித்ததான வசனத்தை நம்ம திருப்பியும் வாசிப்போமா? வாசிங்கக்கா, வாசிங்க. முதல் வசனத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண வசனம் 14 கர்த்தாவே என்னை குணமாக்குங்க, அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், குணமாவேன். என்னை ரட்சியுங்கள், அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், ரட்சிக்கப்படுகிறவனாக. தேவனை பார்த்து வருஷத்தின் கடைசியில் ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன குணமாக்குறவர்களாக. ஆண்டவரே உம்மால தான் எனக்கு என்ன பண்ண முடியும், செய்ய முடிகிறதாக. எனக்கு குஷ்டரோகியை சொன்னது போல் ஆண்டவரே உம்மால தான் எனக்கு என்ன பண்ண முடியும், சரிப்படுத்த முடியும். அந்த சகோதரியை போல பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தை பிடிச்சால தான் எனக்கு என்ன பண்ண முடியும், விடுதலை வர்றதாக. ரெண்டாவதாக ஆண்டவரே நான் நொந்து போயிருக்கிறேன், நான் ஜனங்களுடைய வார்த்தையினால நான் நொந்து போயிருக்கேன். அநேகர் என்னை குத்தி என்னுடைய காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரை என்னை குணப்படுத்துறதாக எனக்கு உம்மால் தான் என்ன பண்ண முடியும், எனக்கு குணப்படுத்துறதுக்காக முடியும். மூன்றாவதாக சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக உத்தமமாக நடந்தேன். ஆண்டவரே ஐ வாஸ் ரைட் வித் யூ, என்னால் முடிஞ்ச அளவு ஆண்டவரே நான் என்ன உண்மையாக இருந்தேன். ஒருவேளை இடறி இருந்தால் தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபையின் காலத்தில் நாம் வாழுகிறவர்களாக தேவனிடத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் அநேக நேரம் உண்மையாக இல்லை, ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தீங்க, பட் ஹெல்ப் மீ டு பி ஃபெய்த்ஃபுல் டு யூ. போல் சொல்லும்போது நாம் உண்மையாக இல்லாத நேரத்தில் அவர் உண்மையாக இருந்தார். ஆனால் நாம் ஒரு தீர்மானத்தை பண்ணோம், ஆண்டவரே நான் உமக்கு என்னவா இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறதாக. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு நாம் ஜெபித்து நாம் என்ன பண்ணுவோம், நாம் முடிக்கிறதாக. எசேக்கியாவுடைய சரித்திரத்தை நாம் வாசித்தோம். எசேக்கியாவுடைய கடைசி நாட்களில் எசேக்கியாவுக்கு ஒரு வியாதி வந்து அவர் படுக்கிற நாளில் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டில் இருக்க காரியத்தெல்லாம் நீ என்ன பண்ணிடு, சரிப்படுத்திடு. உன்னுடைய காலம் என்ன ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி உன்னுடைய ராஜ்யம் என்ன ஆகி போச்சு, அநேகர்னால ராஜ்யம் சின்னதாகி போச்சு. கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், உன்னுடைய ராஜ்யம் அழிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது எசேக்கியா என்ன பண்ணுகிறார், செவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் உத்தமமாய் நடந்ததை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைவு கூறுறதாக இருங்க. வேத வசனத்தில் நாம் தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கார். 115ஆம் வசனத்தில் கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார், அஹரோனின் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறதான பெரியவரையும் சிறியவரையும் தேவன் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை பார்த்தோம், ஆண்டவரே ரிம்பம்பி எனக்கு வர்றதான வேதனைகள் உமக்கு முன்பதாக இருக்கு, எனக்கு வர்றதான கஷ்டங்கள் உமக்கு முன்பதாக இருக்கிறதாக இருக்கு. தேவனுடைய சமூகத்தை நாம் என்ன பண்ணுவோம், தேடுகிறதாக இருக்கும். எதற்காக என்று பார்க்கும்போது மேலே 17ஆம் அதிகாரத்தில் மேலேருந்து 2 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் இருதயத்தை சோதித்து இருதயத்தை நான் என்ன பண்ணுகிறேன், நான் ஆராய்ந்து அறிகிறதாக இருக்கிறேன். இருதயம் என்னவா இருக்கிறது, திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதாக இருக்கு. மனுஷன் எவ்வளோ தந்திரமான காரியத்தை செய்யலாம், எவ்வளோ டபுள் கேம் என்ன பண்ணலாம், ஆடுறதாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக மறைக்க முடியாது. இல்லாவிட்டால் இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது நம் தேவனுக்காக செய்கிறதான நன்மையான காரியங்கள், தேவனுக்காக நம் பக்தி வைராக்கியமாக இருக்கிறதான காரியம் ஒருவேளை நம்முடைய வீட்டாருக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம புருஷனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைங்களுக்கோ நாம் அவங்களுக்காக ஜெபிக்கிறது தெரியாமல் இருக்கலாம். சபையில் நம்ம உண்மையாக இருக்கிறது, சபைக்காக நம்ம ஜெபிக்கிறது, தேவனுடைய ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கோ சபையில் இருக்கிறதான ஊழியக்காரர்களுக்கோ தெரியாதா இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்காங்க. அந்த ரங்கத்திலே பார்க்கிறதான தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், வெளியரங்கமாக
பலனை கொடுக்கிறதாக இருப்பார். அந்த ரங்கத்தில் நீ தீமையை செஞ்ச வெளிரங்கமாக தீமையை நீ அனுபவிக்கிறவனாக இருப்பார். அந்த ரங்கத்தில் தேவனுக்காக உண்மையாக இருந்தா தேவன் வெளிரங்கமாக அவர் என்ன பண்ணுவார்? பலனை கொடுக்கிறவனாக. பாருங்களேன், கர்த்தராகிய நானே ஒவ்வொருடைய வழிகளையும் செயல்களையும் நான் கவனித்து அவனை இருதயத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? சோதித்து அவனுக்கு வேண்டியதான பலனை நான் அளிக்கிறவனாக இருக்கிறவன். ஸோ அப்படி இருக்கும்போது தேவனை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு இந்த கர்த்தருடைய நாளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? வந்தவனாக இருக்கேன். என்னுடைய சுய பலத்தை நான் என்ன பண்ணலை, நான் நம்பலை. என்னுடைய சுய சாமர்த்தியத்தை நம்பி நான் இவ்வளோ வருஷம் நான் வாழலை. என்னுடைய சுய பலத்தை நான் நம்பியிருந்தா, என்னுடைய கிளெவர்னஸோ என்னுடைய அப்படியே நழுவி போகிறத நான் நம்பியிருந்தா எத்தனையோ வருஷம் நான் மறிச்சு, இல்லைன்னா எத்தனையோ வருஷம் என்னுடைய கையினால், சொந்த கையினால் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சு இருந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கலாம். இது வரைக்கும் நடத்தினதான தேவன் நீர் ஒருவரே. இனிமேலும் நீ நடத்துறதுக்காக, இனிமேலும் என்னை காப்பாற்றுகிறதுக்காக, இனிமேல் எனக்கு ஆரோக்கியம் கொடுக்கறதுக்காக உண்மையே தான் நான் என்ன பண்ணுகிறேன்? நம்புகிறவனாக. மேலே வசனத்தில் வாசிக்கும் வசனம் எப்படி சொல்லுகிறது? தேவனுடைய தங்களை நம்பியிருக்கிறதான ஜனங்கள், தங்களுடைய சுய பலத்தையோ சுய தந்திரத்தை நம்பியிருக்கிறதான ஜனங்கள் எந்த விதமாக இருப்பாங்கன்னா, தூசியில் எழுதப்பட்டவர்களாக இருப்பாங்க. தூசியில் வந்துட்டு இவங்க எங்கே தூசி இருக்கிறவங்க அங்கே வந்து ஒரு போட்டு ஸ்மைலி பேச நம்ம போன்றோமோ அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க, இருப்பாங்க. காற்று அடித்தோன்னு என்ன பண்ணிடும்? போகிறதாங்க. தண்ணி வச்சு கழுவுனோன்னு என்ன பண்ணிடும்? போகிறதாங்க. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களோ, நம்ம வாசிக்கும் போது 8ஆம் வசனம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 7ஆம் வசனத்துலேருந்து வாசித்துருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மரத்தை போல் என்ன பண்ணுவான்? இருக்கிறதாக இருப்பான். 2 காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தோம். தேவனை விசுவாசிக்காம தங்களை விசுவாசிக்கிறதான ஜனங்கள் அவர்களிடம் தூசியில் எழுதப்பட்டவங்களாக இருப்பாங்க. வசனத்தை பார்க்கணும். 13ஆம் வசனத்தில் என்ன பண்ணுகிறத பார்க்கிறதாக தூசியில் எழுதப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் தேவனை யார் நம்புகிறார்களோ, கர்த்தரையை யார் நம்புகிறார்களோ, அவங்க மழை தாட்சியான சமயமான வறட்சியான காலத்துமானதான் அவர்கள் செழிக்கிறவர்களாக இருக்கிறவர்களாக 12ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக. 12ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் பரிசுத்த ஸ்தலம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாக இருக்கு. தேவனுடைய சமூகத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். தேவனை நோக்கி நம்ம இவ்வளோ நேரம் ஒருவேளை வெறும் பிரசங்கத்தை வெறும் நீங்கள் கேட்கறது மாத்திரம் இல்லை, ஒருவேளை அநேகர் பிரசங்கம் நடக்கும்போது நீங்களும் ஒருவேளை அநேக நேரம் ஜெபிச்சவர்களாக இருக்கலாம். என் கூட நீங்களும் ஜெபிச்சவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்க, என்னை ரட்சிங்கன்னு பண்ணவராக. ஆனால் எந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்? வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எங்கள் பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கிறது? ஆதி முதல் கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனம், உயர்ந்ததாக இருக்கிறது, மகிமை உள்ளதாக இருக்கிறது. இது தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறது. இட் இஸ் ஹை, இட் இஸ் க்ளோரியஸ் அண்ட் இட் இஸ் த த்ரோன் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வந்தவர்களாக தேவனை நோக்கி எளிமையை பண்ணதான அதே ஜெபத்தை நாம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னை குணமாக்குங்க, அப்பொழுது நான் குணமாக்குவேன். ஆண்டவரே என்னை ரட்சிங்க, அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? ரட்சிக்கப்படுவேன். நீரே என்னுடைய துதிக்கும், நீரே எனக்கு ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரவானாக இருக்கிறவராக இருக்கிறேன். தேவன் புதிய பாட்டில் இருக்கிறதான நமக்கு இயேசுவானவர் ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்கிறார். மெய்யாகவே நான் நோய்களை நான் என் மேல் சுமந்து கொண்டேன், உன்னுடைய பலவீனங்களை நான் என் மேல் சுமந்து கொண்டேன், என்னுடைய காயங்களினாலே உனக்கு ஆரோக்கியம் வந்தது. இந்த இயேசுவானவர் நம்மோடு இருக்கும்படியாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பெயர் இம்மானுவேல். உலகம் முடியும் வரைக்கும், until the end of the age, உலகம் முடியும் வரைக்கும் அவர் சதா காலமும் நம்மளோடு இருக்கிறதான தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறவர்களாக இருப்போம். அந்த ஜெப நாட்களில் சபையார் யாவரும் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு குணமாகவில்லையோ, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படாமல், எந்தெந்த காரியத்தில் தப்ப முடியாமல், எந்தெந்த காரியத்தில் கார்னராக இருக்கிறீங்களோ, தேவனுடைய சமூகத்துக்கு நேராக
நாம் கொண்டு வருகிறவர்களாக இருப்போமா? கொண்டு வந்து எரேமியா போல் அதே ஜெபத்தை செய்வோம். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுடைய வாயில போறதா இருக்கும். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர பண்டிகை நேரத்தில் நான் உண்மைதான் நான் துதிப்பேன். வருஷத்தின் கடைசியில் நான் உண்மைதான் நான் துதிப்பேன். பிகாஸ் யூ அலோன் ஆர் மை ஹீலர், யூ அலோன் ஆர் மை டெலிவரர். ஆண்டவரே, என்னுடைய ரட்சகர் நீர்தான், என்னுடைய பரிகாரி நீர்தான். ஜெபிப்போமா சபையார் எல்லாரும் சேர்ந்து நான் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். பரிசுத்த பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான சர்வ வல்லமுள்ளதான தேவனே, கர்த்தாவே, இந்த கர்த்தருடைய நாளிலும் ஆண்டவரே உயர்ந்ததும் மகிமையும் உள்ளதான தேவனே உம்முடைய தேவாலயத்துக்கு வந்து இருக்கிறோம். ராஜாவே, எங்கள் தேவனே, உம்முடைய சிங்காசனத்துக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் தாழ்மையோடு ஆண்டவரே உம்முடைய ஜனமாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை ஆராய்ந்து அறிகிறதான தேவனே, நாங்கள் நடந்து போகிறதான வழிகளை அறிகிறதான தேவனே, ஆண்டவரே உமக்கு மறைவாக ஒரு காரியம் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, சபையில் யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே, யாரெல்லாம் ஆறுதல் இல்லாதபடி வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு வந்திருக்கிறார்களோ தேவனே, சபையோராக உம்முடைய சமூகத்துக்கு நேராக அவர்கள் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே எரேமியா பண்ணதான் அதே ஜெபத்தை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துதிக்கு பாத்திரராகிற தேவரே, நீரே எங்களை குணப்படுத்துங்கள், அப்பொழுது தான் நாங்கள் குணமாகுவோம். ஆண்டவரே, நீரே எங்களை ரட்சியுங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்டதான தழும்புகளாலே எங்களுடைய அடி காயத்தை நீங்கள் ஆற்றுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய காயத்தை எருசலேம் நகரத்திலே ஆண்டவரே நீங்கள் கட்டுங்கள். ஆண்டவரே, தகப்பனாக இருக்கிறதான தேவனே, ஆண்டவரே எங்களை தாயை போல தேற்றுகிறதான தேவனே, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பர்வதத்துக்கு நேராக வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை எருசலேமில் நீ தேற்றப்படுவாயின்னு சொன்னதான தேவனே, ஆண்டவரே இன்றைக்கு தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசாரிப்பற்றதாக ஆண்டவரே பிரச்சனையை யாருனாலும் புரிந்து கொள்ளாதபடி, ஆண்டவரே புயல் காற்றினாலும் கஷ்டத்தினாலும் அடிக்கப்பட்டதான ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பும்படியாக உதவி செய்யுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் உன்னத ஸ்தானத்தில் இருக்கும்படியாக உதவி செய்யுங்கள். ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்கமடையாதபடி தலை நிமிர்ந்து இருக்கும்படியாக நீங்கள் செய்யுங்க. உமக்கு முன்பதாக எங்களுடைய வழிகளை உத்தமமாக நடக்கும்படியாக செய்யுங்க. நாங்கள் பலவீனமானவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் மண்பாண்டுகள் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய கிருபை கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்பி எங்களை இனிமேல் இருக்கிறதான நாட்களிலும் நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.